அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி வாட்டர்மெலன் ஜெல்லி. 1 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். அதில் சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இனி நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 கப் வாட்டர்மெலனுக்கு நான் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட வாட்டர்மெலனோட அளவுக்கு அதோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இனி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சீவ் வச்சு ஜூஸ் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸ் நல்லா ட்ரைன் ஆகிறதுக்காக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எனக்கு 1 கப் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. அடுத்து ஜெல்லி செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை டைரெக்டாக வாட்டர்மெலன் ஜூஸ்லேயே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் அகர் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வேக வைக்கணும். நீங்கள் ஜூஸ் ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக ஜூஸ் ஆட் பண்ணி அதில் இந்த மாதிரி அகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அகர் நல்லா வாட்டரில் ஜெல் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொதிக்க விடக்கூடாது. வாட்டர்மெலன் ஜூஸ் கொதிச்சுதுன்னா ஜூஸ் தனியாக அந்த பிக்மெண்ட் தனியாக வந்துடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணி வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் வாட்டர்மெலன் ஜூஸில் அகர் போட்டிங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி அகர் கரைஞ்சதும் மீதமுள்ள வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதும் நம்ம செட் பண்ண போகிற பவுலில் ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலனோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஜெல்லி வரும்போது இன்னும் அருமையாக இருக்கும். சூடாக பவுலில் ஆட் பண்ணி ஆற வச்சிடாதீங்க. ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு அப்புறமா ஓவர் நைட் நம்ம செட் ஆக விட்டுறலாம். மினிமம் 2 ஹவர்ஸ்லேயே செட் ஆயிடும். ஜெல்லி பாருங்கள் அழகாக செட் ஆகி வந்திருக்கு. இனி நாம் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே நம்ம திருப்பி வச்சோன்னா ஜெல்லி அழகாக விழுந்துடும். பாருங்கள், ஜெல்லி சூப்பராக வந்திருக்கு. இனி நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு. அப்படியே அல்வாவில் கத்தி வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜெல்லி அவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. ஜெல்லி நல்லா செட் ஆகலைன்னா அகர் பத்தலான்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு தட்டியும் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி ஜிகிள் ஆகுதுன்னு. நாம் வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வச்சே இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஜெல்லி செஞ்சுடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஃப்ரூட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட கொடுத்தோம் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.